வணக்கம், வெல்கம் டு EVC லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் ரவையை வச்சு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங்கில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதே டம்ளரில் தான் 1 டம்ளர் நான் ரவை அளந்து எடுத்திருக்கேன். ரவைக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ரவையை சேர்த்துட்டு கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா 1லேருந்து 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவு சரியாக இருக்கும். ரவை சேர்த்துன உடனே நம்ம விட்டுருக்கிற தண்ணியெல்லாம் ரவை நல்லா உறிஞ்சிக்கும். இதுலேயே ரவை பாதி அளவுக்கு வெந்து வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறதுக்கு நீங்கள் வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வறுத்த ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இது நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நான் எடுத்திருக்கிற ரவை கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எடுத்தோன்னே அதிகமாக சேர்த்திடாதீங்க. இந்த ரவையை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரவையை நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம குலோப் ஜாமுனுக்கு உருட்டுற மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸில் மாவு எடுத்தோம் அப்படின்னா நல்லா மொறுமொறுப்பாக நமக்கு கிடைக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாகவே உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையுமே உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம உருட்டி வச்சிருக்கிற உருண்டைகளை சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. உருண்டைகளை எண்ணெயில் சேர்த்துன உடனே கரண்டி போட்டு கலந்து விட்டுறாதீங்க. எல்லாமே உடைய ஆரம்பிச்சிரும். ஒரு 1 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா நல்லா வெந்து அது தானாக மேலே மிதந்து வந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டி போட்டு நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் ஒரே மாதிரி எல்லாமே நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்க, எல்லா ரவா உருண்டையுமே நல்லா வெந்து கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இந்த உருண்டை அதிகமாக எண்ணெய் இழுக்காது. நல்லா எண்ணெய்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம ரவை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். மேலே கோட்டிங்காக மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சவுண்டே உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோதான், நல்லா மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் ரெடி. இதை டொமேட்டோ கெச்சப்பில் டிப் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இப்படி ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.